ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வதாக. கர்த்தருடைய நாம மகிம்படுவதாக. குழந்தையை சுமந்தது தாய், அதை செய்தது யார்? குழந்தையை சுமந்தது தாய் என்றால் அதை செய்தது யார்? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தண்டா அப்படின்னு தாய்மார்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். அனுதினமும் கேட்கிறோம். உன்னை பெத்தது நான், உன்னை சுமந்து பெத்தது நான் என்று சொல்லுகிற வார்த்தை. குழந்தையை சுமந்தது தாய் என்றால் அதை செய்தது யார்? செய்தவர்கள் முக்கியமானவர்களா, சுமந்தது முக்கியமானவர்களா? நல்ல அருமையான ஒரு பாடம் இது. எனக்கு அருமையானவர்களே, வெளி தோற்றத்தை பார்க்கிற உலகம் உள் தோற்றத்தையும் பார்க்க வேண்டும். தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறவர். மேல் தோற்றத்தை பார்த்து கணக்கு போடக்கூடாது. 10 மாதம் தான் சுமந்தேன் என்று சொல்லி தாய் திட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு காலமா சுமக்கிறார் என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறதை நான் பார்க்கிறோம். அற்புதமான வார்த்தைகளை பைபிள் நமக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் செய்தார், நம்மை உருவாக்கினார். அவர் எப்படி பிளான் பண்ணி நம்மளை அழகாக, பியூட்டியாக, ஒண்டர்ஃபுல், இட் இஸ் அமேசிங் கிரியேஷன் ஆஃப் காட். அத்தனை ஹியூமன், அத்தனை மனிதர்களும் அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற நாள் வரை. சுமந்தது தாய் என்றால் அதை செய்தது யார்? அவர்கள் சொல்லுகிற வார்த்தை 10 மாதங்கள் தான். அதுக்கு பிற்பாடு யார் சுமக்கிறார்கள், யார் உதவி செய்கிறார்கள், யார் கவனிக்கிறார்கள், யார் அதை பொறுப்பெடுக்கிறார்கள் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் பார்க்கிறோம். பூமியில் உள்ள அத்தனையும் ஆகாரங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். மழை பெய்கிறது, தண்ணீர் குடிக்கிறோம். வானத்திலும் பூமியில உள்ள அத்தனையும் சிருஷ்டியை நாம் பார்த்து ரசிக்கிறோம், புசிக்கிறோம், அவைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். பட் அதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தேவனுடைய சிருஷ்டியை எப்படி செயல்படுகிறது, அதை யார் ஏற்கிறவர், அதை யார் நடத்துகிறவர் என்பதை உலகம் மறந்து விட்டது. மழை பெய்யணும்னா அதுக்கு பின்னதாக பல பேர் வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது இல்லையா? அற்புதமாக பூமி பச்சை இருக்கணும்னா தண்ணீர் வேணும். தண்ணீர் வேணும்னா மேகம் வேணும். மேகத்துல தண்ணீர் வேணும்னா ஆண்டவர் அற்புதமாக சூரியனை சூடாக்க வேண்டும். சூடாக இருக்கிறார், இன்னும் அதிகமாக அந்த சூரியனுடைய அந்த சூட்டுனால கடலை சூடாக்க வேண்டும். கடலை சூடாக்கினா தண்ணீர் நீர்த்துளிகளாக மேகங்களில் இருக்கும். அந்த மேகத்திலிருந்து தண்ணீர் பூமியில கொட்டணும்னா, அவர் நினைக்கிற இடத்துல மழை பெய்யணும்னா அற்புதமாக இடி இடிக்கணும். இடி இடிகிறது மட்டுமல்லாமல் மின்னலையும் இடிக்க வைக்கணும். மின்னல், இடி, அந்த மேகத்துல பொக்கிஷமாக வைத்திருக்கிற அந்த தண்ணீர், மேகம் உடையணும். அந்த இடி இடித்து மின்னல் வெடித்து அந்த தண்ணீர் கொட்டும். உப்பு தண்ணீராக இருக்கிறதை அழகாக நீர்த்துளிகளாக, மழை துணிகளாக, மழையாக, கல்மழையாக பூமியின் மேல் பெய்கிறது. மரம், செடி, கொடி
பில்டிங்கு, ரோடு, வீடு, நாடு, காடு எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளீன் பண்ணுகிறார். உயிரினங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் தேவன் தண்ணீர் கொடுத்து அற்புதமாக நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். பின்னதாக இருந்து செய்கிற காரியங்கள் யாருக்கும் விளங்காது. காண்கிறவைகள் மாத்திரம்தான் மனிதனுக்கு பெரிதாக தோன்றும். வனாந்தரத்துல மரம், செடி, கொடிகள். எனவே பூமி, உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் எப்படி வளர்கிறது? காணாதவைகள் எவைகள், காண்கிறவைகள் எவைகள்? நம்ம சிருஷ்டித்தவர், நம்ம உருவாக்கினவர், நம்ம உண்டாக்கினவர், நம்ம படைத்தவர், நமக்கு உதவி செய்கிறவர் பிதாவாகி தேவன் ஒருவரே. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்துல 6 நாள் சிருஷ்டி, 2ஆம் அதிகாரத்துல 7வது நாள் ஓய்ந்திருப்பதை அதை பார்த்து ரசித்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினது. அதனுடைய விவரங்களை எடுத்துரைக்கிறார் 2ஆம் அதிகாரத்திலிருந்து. 7ஆம் வசனத்துல பிதாவாகி தேவன், தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஏதேன் கிழக்கில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல 4 நதிகளாக பாய வைத்து அந்த தோட்டத்துக்கும் தண்ணீர் பாய வைத்து அந்த தோட்டத்துல 15, 16 வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல அந்த தோட்டத்துல மனிதனை கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான், கட்டளை கொடுத்தார். அற்புதமாக 22, 23 வாசிக்கிறோம். ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை. 18ஆம் வசனத்துல தேவன் அயர்ந்த நித்தரை வர பண்ணினார். ஆதாமனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷியை உருவாக்கினார். அப்பொழுது ஆதாம், இவை எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார்கள் என்று ஏவாள் என்று பேரு வைத்து அற்புதமாக மனைவியாக சேர்த்து கொள்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதமாக உருவாக்கினார். மனிதனை உருவாக்குற விதத்துல தேவனுக்கு அற்புதமானது. மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார், எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். அதுக்கு அடுத்தது கணவனும் மனைவியும் இருவருமாக இணைந்த பிற்பாடு அவர்கள் மூலமாக பிள்ளைகளை உருவாக்குகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இந்த கல்லுனால உருவாக்கப்படும். கல்லுனால உருவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்தானவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தவர். இந்த உலகத்துல கணவன் இணையாமல் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக பெற்றதை பார்க்கிறோம். மண்ணினால் உருவாக்குனவர், எலும்புல உருவாக்குகிறவர், கற்களில் உருவாக்குகிறவர், கன்னி பெண்ணிடத்துல பரிசுத்த ஆவியினால் உருவாக்குகிறவர். வயதான பிற்பாடு கணவனும் மனைவியும் இணையவிட்டாலும் எலிசபெத் அவர்களுக்கும் பிள்ளை பெருக்கும்படியாக யோவான் ஸ்நானன் உருவாக்கினார். தேவன் அற்புதமானவர். ஆகவே மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும், தேவன் ஒருவன் அல்லவா படித்தார், ஆவி அவரிடத்துல பரிபூரணமா இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவன் உருவாக்கினார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று மல்கியா 2:15 வாசிக்கிறோம். தேவனிடத்துல ஆவி பரிபூரணமா இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டாக கடவுள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் ஒரே நிமிஷத்துல ஒரு எமை பொழுதில் உருவாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். பட் ஏன் அவர் உருவாக்கவில்லை? தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெறத்தக்கதாக ஒருவன் உண்டாக்கி ஒருவன் மூலமாக. அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கிறோம், ஒரே ரத்தத்துல பூமியில இருக்கிற ஜனங்களை தோன்ற பண்ணினார். எனவே நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பு அற்புதமான சிருஷ்டிப்பு. அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய சிருஷ்டி அழகானது, ரசிக்கணும். அவர் நம்மை உண்டாக்குனது, அவர் நம்ம படைத்த விதம், நம்ம உருவாக்குற விதம், நம்ம உண்டாக்கின விதம் ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிசயமானது. ஆகவேதான் தேவனாய் கர்த்தர் அவர்களை அழகாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதிசயமான நம்முடைய ஆண்டவர்.
குழந்தையை சுமந்தது தாய் என்றால் அதை செய்தது அதிசயம். தேவன் அதை செய்தார். ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 2 வசனத்தை தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோவே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ராயேலே, பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவன், உன்னை கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் பிதாவாகிய தேவன், உனக்கு கர்ப்பத்தில் துணை செய்கிறவரும் பிதாவாகிய தேவன். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஆச்சரியமான நம்முடைய ஆண்டவர். எத்தனையோ கோடி உயிரினங்கள், கோடான கோடி உயிரினங்கள் அந்த கர்ப்ப பையில உண்டாகும் தகப்பனுடைய விந்திலிருந்து. ஆனா அத்தனை கோடிகளை தாண்டி ஒரு 20 கோடி அந்த கர்ப்பத்தை சுற்றிலும் முயற்சிக்கும் உள்ள போவதற்காக. அதுல ஒரே ஒரு உயிரினம் தான் அந்த கர்ப்ப பைக்குள்ள கடந்து போகிறது. அது நீயும் நானும். எத்தனையோ கோடியான கோடி உயிரினங்களில ஒரு உயிரினம், அது நீயும் நானும், அது கர்ப்பத்துல பிரவேசித்து நம்ம வேணும்னு சொல்லி தெரிந்து கொண்டு நம்மை உண்டாக்குனவரும் உருவாக்குகிறவரும் நமக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிறவர். எவ்வளவு அற்புதமான நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு அழகாக பெண் பிள்ளையா, ஆண் பிள்ளையா, அழகான பிள்ளையா, பியூட்டியான பிள்ளையா, நம்ம முடி, நம்ம தலைமுடி, நம்ம முகம், நம்ம கைகள், நம்ம கால்கள், நம்முடைய அவயவங்களை ஒவ்வொன்றாக அழகாக சிருஷ்டித்தவரும் உருவாக்குகிறவரும் உண்டாக்குனவரும் ரசித்து ரசித்து செய்தவர். சில நேரங்கள்ல நாம கூட சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது களிமண்ணை கொண்டாந்து பொம்மை செஞ்சு, களிமண்ணில் வண்டி செஞ்சு, களிமண்ணில் சிறு ஒரு பொம்மைங்களை செஞ்சு விளையாட்டு, கால் உடைந்தா, கை உடைந்தா, தலை உடைந்தா, அல்லது ஆற்றங்கரையில மணல்ல போய் இருந்தோம்னா அந்த மணல்ல பொம்மை கட்டி பொம்மை செய்து விளையாடும் போது காலில் அடிச்சு விடுறதும், தண்ணி ஊத்துறதும், அதை அழிச்சிறதும் எவ்வளோ அழகு, எவ்வளோ விளையாட்டு, எவ்வளோ சந்தோஷம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா செஞ்சிருப்பாரு. இவ்வளவு ஆச்சரியமான காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம், 139 சங்கீதம் வசனம் 13, நீர் என் உள்ளந்தரங்களை கை கொண்டு இருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர். குழந்தைய ஒரு பக்கெட்டு தண்ணியில வைத்து அந்த தண்ணியில தலையை முக்கணுமானா 5 நிமிஷத்துல செத்துரும். ஆனா 10 மாதங்களாக கர்ப்ப பையில அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த தண்ணீரில அழகாக உயிரோடு கூட வாழ்கிறது என்றால் அது சுவாசம், அது மூச்சு திணறல் இல்லாம, உயிர் போகாம அழகாக அந்த கர்ப்ப தண்ணீரில் குழந்தை வளருகிறது என்றால் நீயும் நானும் அறியாத புதிதான புதிர் சயின்டிஸ்ட், அறிவாளிகள், ஞானிகள் ஆச்சரியப்படு போகிறார். அவர்களுக்கும் விளங்காத ஒரு அற்புதம். எனவே தாவீது சொல்றார் 14 வசனத்துல, 139 சங்கீதம் 14, நான் பிரமிக்கத்தக்கத அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மா நான் துதிக்கிறேன், உமது கிரிகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். 16 வசனத்துல கூட, என் கருவிகள் என்னுடைய நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்கள் விச்சத்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாய்களும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய உருவத்தை அவர் உண்டாக்கி அழகாக நம்மை படைத்திருக்கிறார். அந்த அற்புதமான தேவன். தாய் சொல்லுவாங்க, நான் 10 மாதம் தான் உன்னை சுமந்தேன். தாய் 10 மாதம் தான் நம்ம சுமக்க முடியும்.
அதுக்கு மேல சுமக்க இயலாது. ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம், ஏசாயா 46 அதிகாரம் வசனம் 3-4. யாக்கோவின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். 4 வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். 10 மாதம் தான் தாய் சுமந்தது. செய்தது யாரு? சுமக்கிறது யாரு? தாயோடு சேர்த்து நம்மளையும் சுமக்கிறவர் பிதாவாகி தேவன். தாயின் கர்ப்பத்திலே தாயை சுமக்கிறவர், தாயின் கர்ப்பத்துல சுமந்தவர், பிறந்த பிற்பாடு சுமக்கிறவர், வாழ்கிற நாட்களை சுமக்கிறவர், முதிர் வயது வரைக்கும் குழந்தையிலிருந்து மாற்றம் இல்லாமல். குழந்தைய தாய் தோப்பன் எப்படியும் ஒரு 10 வயது வரையில தூக்கி வளர்ப்பாங்கன்னு வைத்துங்க கொள்ளுங்களேன். 10 வயது, 10 மாதங்களை கர்ப்பத்துல சுமந்த தாய் 10 வருஷங்களாக சுமப்பார்கள் வச்சுங்களேன். அப்ப கூட எங்க சுமக்கிறாங்க? கொஞ்சம் நடந்தா போதுமே. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆட்சியான போதுமே, நடந்து வாடான்னு சொல்லி விட்டுறாங்க இல்லையா? அற்புதமாக உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 31 வசனத்துல, உபாகமம் 1:31, ஒரு குழந்தைய, ஒரு பிள்ளைய அவன் தகப்பன் சுமக்கிறது போல நீங்கள் ஈவிடம் மட்டும் நீங்கள் சுமக்கப்பட்டீர்கள், நான் சுமந்து கொண்டு வந்தேன். ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைய சுமக்கிறது போல பிதாவாகி தேவன் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்திற்கு மட்டும் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல அப்பா சுமந்து கொண்டு வந்தார். யாத்திராகம் 19 அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு கழுக போல சுமந்தேன். உபாகம் 32 கூட வாசிக்கிறோம், 11, 12. ஒரு கழுகு சுமக்கிறது போல தாம் பிள்ளைகளை நான் உங்களை ஒரு கழுக போல சுமந்து வந்தேன். ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தேன். ஒரு தாயை போல நான் உங்களை தேற்றி வந்தேன். முதிர் வயது வரைக்கும், நர வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், ஏந்தி கொள்ளுவேன். நம்முடைய ஆண்டவர் 10 மாதங்கள் குழந்தைய சுமந்த தாய் என்றால் அதை செய்ததும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தது யார் என்றால் ஏசாயா புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். 63 அதிகாரத்துல அற்புதமான இன்னொரு வார்த்தை. 63 அதிகாரம் 9 வசனத்துல அந்த கீழ் பாகத்துல நீங்களை வாசித்தீங்களானாக்கா, போற நாட்கள் எல்லாம் உங்களை நான் தூக்கி சுமந்து வந்தேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவர் நம்ம சுமந்து வந்தார். உபாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம், உபாகமம் 32 அதிகாரம் 6 வசனம் பாருங்களேன். 32, 6, 7. விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியாய் கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். 18 வசனத்துல, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்ம பெற்ற தகப்பன், பெற்ற கண்மலை, அவரை மறைக்க கூடாது. அற்புதமான ஆண்டவராகிய தேவன் சுமந்தது குழந்தைய தாய் என்றால் அதை செய்தது யார் என்றால் பிதாவாகிய தேவன். யோபு புஸ்தகம் 35 அதிகாரம் 10, 11 பாருங்களேன். யோபு புஸ்தகம் 35 அதிகாரம் 10, 11. அநேகருக்கு தெரியவில்லை. பூமியின் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை ஞானிகளும் ஆக்கினோம். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. மிருகங்களை பார்க்கலும் பறவைகளை பார்க்கலும் இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்துல 6 அதிகாரத்துல, நீங்கள் விசேஷித்தவர்கள் பறவைகளை பார்க்கலாம், தேவதூதர்களை பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கலாம்,
காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம், ஆகாரத்தை பார்க்கலாம், ஆடைகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். என்னை உண்டாக்கினவர், என்னை பாட வைத்தவர், பிரசங்கித்த வைத்தவர், பேச வைத்தவர், ஜெபிக்க வைத்தவர், பாட வைத்தவர், படிக்க வைத்தவர். அந்த தேவனாய் கர்த்தர் எங்க என்று கேட்க ஒருவனும் ஒரு நாதியும் இல்லை. என்னை உண்டாக்கினவர் யார்? இவ்வளவு அழகா படித்தார், என்ன இவ்வளவு பியூட்டியா வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறாரு, பேச வைக்கிறாரு, படிக்க வைத்தாரு. ஒரு கவுன்சிலராக, எம்எல்ஏவாக, எம்பி ஆக, சிஎம் ஆக, பிஎம் ஆக, ஜனாதிபதியாக, அரசாங்கத்து உத்தியோகத்தில் உள்ளவனாக, ஒரு இன்ஜினியராக, ஒரு பட்டம் படித்தவனாக, அவள் அழகாக, உலக அழகனாக, உலக அழகாக, திறமுள்ளவனாக, டேலண்ட் உள்ளவனாக ஆண்டவர் என்னை படித்தாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று தேடக்கூட ஒரு நாதியம் இல்லை. நீயும் நானும் பாக்கியவான்கள். நாம் உண்டாக்கினவரை தேடுவதற்கும், அவருடைய வல்லமை நாடுவதற்கும், அவரை போற்றுவதற்கும், நம்மை படித்த ஆண்டவராகி தேவனை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். பிதாவாகி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி, த புக் ஆஃப் எக்லிசியா. பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளையும் நீ அறியாய். விஞ்ஞானிகளுக்கே தெரியலங்க. பாருங்க, குழந்தை பிறக்கும் பொழுது 300 எலும்புகள், ஆனா பிறந்து ஒவ்வொன்றா உருவாக்கி பெரியவன் ஆகும் பொழுது 206 எலும்புகள் நம்முடைய உடம்புல. குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு பிண்டத்துல, தகப்பனுடைய அந்த விந்துல ஒரு அழகாக ஒரு பிண்டம் உண்டாகி எலும்புகள், நரம்புகள், செதை, கண், காலு, தலைமுடி, பற்கள், விரல்கள், கால்கள். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அதுதான் தாவீது சொன்னார், நான் அதிசயமா பிரமிக்கத்தக்கதாக என்னுடைய உருவாக்கும். இட் இஸ் அமேசிங் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், மேன்ஸ். நாம் அதிசயமா உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. அதனால்தான் ஞானி சொன்னார், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குற எலும்பு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது, புரியாது, விளங்காது என்று சொல்லியிருக்கிறார். யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசியாக 2 வாக்கியங்கள். யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கி என்னையும், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படித்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன். களிமண்ணை போல என்னை உருவாக்கினேன் என்பதையும், என்னை திரும்பவும் தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல ஒரே பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை எசித்து எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தெய்வம் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவ்வளவு அழகாக. அதனால்தான் சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 13 முதல் 16 வசனங்களை வாசிக்கிறோம். டாக்டர்களுக்கே அறியாது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட அவங்களுக்கும் தெரியாது. அந்த அளவுல தேவனுடைய சிருஷ்டி, மனிதர்களை தேவன் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், உண்டாக்கினார் அற்புதமாக. அதனால்தான் யாத்திராகம 4ஆம் அதிகாரத்துல சாக்குபோக்கு சொல்றார், ஊழித்துக்கு அழைத்தால் மோசே அதான் சொல்றார், ஒரு மனுஷனை படித்தது நான் தான், ஒரு குருடனையும் ஒரு ஊனனையும் சரீரத்துல அங்கத்துல குறைவுள்ளவனை உருவாக்கினது நான் தான்ப்பா. சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல காதை உண்டாக்கினவர், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, இவளை உண்டாக்கினவர் நான் தான், வேற யாரும் இல்லை. அற்புதமாக ஆண்டவர். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்தானவர் மத்திய 11:5 வாசிக்கிறோம், குருடர்களை பார்க்க செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், குஷ்டர்களை குணமாக்கினார், செவிடர்களை கேட்க செய்தார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். அற்புதங்களை செய்த ஆண்டவர். ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாத நான் குருடா இருந்தேன், என் ஆண்டவராய் தேவன் தேடி வந்து பைபிளை படிக்க வைத்து அவர் யார் என்று அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தார், என் இருதயத்தின் கதவை திறந்தார்.
இருதயத்தின் மனக்கவலையை அகற்றினார். ஆகவே ஏசாயா புஸ்தகம் 49 15 14 14 வாசிக்கிறோம். தேவன் என மறந்தார் என்று கதறுகிறார். ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தால நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம உருவாக்கினவர் மறக்க மாட்டார். உள்ளங்கையில வரைந்து இருக்கிறார். நம்ம சிருஷ்டித்தவர் மறப்பதில்லை. 1 ராஜாக்கள் 4 16 முதல் 28 வசனங்களில சாலமோனுடைய நாட்களில 2 பெண்கள் 2 பேருக்கும் 2 வேசிகள் ஒரே வீட்டில் குடியிருக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே டைம் குழந்தை பிறந்தது. குழந்தை வளர்த்து கொண்டு இருக்கிற நாட்களில ஒரு தூக்கத்துல அருண்டு புரண்டு குழந்தை மேல விழுந்து குழந்தை செத்துச்சு. செத்து போன குழந்தைய அங்கிட்டு கழுத்திட்டு அங்கிட்டு இருக்கிற குழந்தை இங்க கொண்டாந்து தான் பக்கத்துல வைத்து கொண்டார். பொய்து வந்து பார்த்தா அந்த குழந்தை செத்தது என் பிள்ளை இல்லையா? இல்லையே என்று கேட்டால், இல்ல அதுவும் பிள்ளை தான், இது என் பிள்ளை. இந்த செண்டை, பெரிய செண்டை ராஜாவின் இடத்துல போயிடுச்சு. ராஜா சொன்னாரு, உயிரோடு இருக்கிற பிள்ளை 2ஆ வெட்டி கொடுங்கடா, ஆளுக்கு பாதி. அப்போ பெற்ற கர்ப்பம் குதிக்கிறது. வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு கொடுத்துருங்க அந்த குழந்தை. உண்மையான தாய் யார் என்று சாலமோன் அறிந்து புரிந்து கொண்டார். ஒருவேளை தாயும் தகப்பனை கூட கொன்று போடலாம், பிள்ளைங்களை மறந்துடலாம். உருவாக்கினவர் மறக்க மாட்டார் என்பதை குறித்து அந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 46 3 4 வாசித்தம் இல்லையா? நம்ம சுமக்கிறவர் அவர்தான் என்று. யோபு புஸ்தகம் 21 அதிகாரம் வசனம் 7 முதல் 17 வசனங்களில் அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கலாம். அந்த வார்த்தைகளை, துன்மார்கர் ஜீவித்து விருதாவாகிய வல்லவனானேன், அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பால. காரணம் இதெல்லாம் ஏன் வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா, ஆண்டவரை தேடுறவன் இல்லை, ஆண்டவரை கண்டுபிடிக்கிறவன் இல்லை, ஆண்டவர் நல்லவர்னு சொல்றது இல்லை. அவங்க வழிகள் துன்மார்க்கமா இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய வழி கூட துன்மார்க்கமா மாறி. எனவே நம்ம உண்டாக்கினவர் அற்புதமானவர், நம்ம உருவாக்கினவர் அற்புதமானவர். நம்ம வேணும்னு ஆண்டவர் எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், எபேசியர் 1 வாசிக்கிறோம், தமக்கு முன்பாகவும் நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நோ ஃபவுண்டேஷன் இன் த வேர்ல்ட், பட் we are choosing people. நம்முடைய ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குழந்தையை சுமந்தது தாய் என்றால் அதை செய்தது அற்புதமானது, செய்தவர் தான் ஆச்சரியமானது. உலக பொருட்கள் விற்கிறவங்களை விட, அதை வாங்கி கொள்றவங்களை விட அதை உருவாக்கினவன் தான் ரசிக்கத்தக்கவன். ஆகியனாலதான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. அந்த உருவாக்கின தேவன், உண்டாக்கின தேவன், சுமக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், அவரை பின்பற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவர் நினைத்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிதாவாகிய தேவன் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.